நீங்கள் அன்பை கொடுக்கும்போது அது ஒரு சாதாரணமான ஒரு அன்பு போல இருக்காது. சாதாரணமான ஒரு ஃபீலிங்காகவும் அது மற்றவங்களுக்கும் தெரியாது. அது முழு மனத்துடன் வரக்கூடிய ஒரு உண்மையான ஒரு அன்பாக இருக்கும். நீங்க கேர் பண்ணும்போது கூட மனிதர்களுக்கு எல்லாமே கொடுக்க தயாராக இருப்பீங்க. ஒரு மனிதரிடம் நீங்கள் பேசினால் அவர்கள் நல்லவர்களா, கெட்டவர்களா, தீயவர்களா, உங்களுக்கு தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் என யாரையுமே அப்படி ஒப்பிட மாட்டீங்க. எல்லா மனிதர்களும் எனக்கு ஒண்ணுதான் என்று நினைத்து கொண்டு அவர்களுக்கும் உங்களால முடிந்த சில உதவிகளை செய்து கொடுப்பீங்க. அப்படிப்பட்ட நல்ல ஒரு மனிதர்களாகத்தான் இந்த கடகம் ராசி என்பர்கள் எப்போதுமே இருப்பீங்க. ஆனா அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க உங்களுடைய அன்பை எல்லாரும் புரிந்து கொள்ளாமல் போயிருப்பார்கள். ஆரம்பத்தில் தெரியாத விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில போக போக நீங்களே உணர்ந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. சிலர் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள், இன்னும் சிலர் அதை மதிக்கவே மதிக்க மாட்டாங்க. ஆனா நீங்க எல்லாரிடமும் அன்பு எப்பொழுதுமே காட்டக்கூடிய ஒரு மனிதர்கள். யார் திருப்பி கொடுத்தாலும் திருப்பி கொடுக்கவில்லை என்றாலும் நீங்கள் அதனை எதையுமே எதிர்பார்க்க மாட்டீர்கள். நீங்கள் முழுமைக்கும் அன்பை மட்டும் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. ஒரு நாள் நீங்கள் கொடுத்த அன்பை உங்களை காயப்படுத்தி இருக்கும். ஆரம்பத்தில் நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் தெரியாமல் செய்த விஷயங்களை கூட இந்த ஒரு நேரத்தில் தெரிந்து கொள்வீர்கள். யாரிடம் நம்ம எப்படி பழக வேண்டும், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள் என்கிற ஒரு உண்மையை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் தெரிந்து வைத்துக் கொள்வீங்க. ஆனா ஒண்ணுங்க, எல்லா விதமான நேரங்களிலும் நான் எவ்வளவோ உண்மையாக இருந்தேன், ஆனால் ஏன் இது மட்டும் என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு பக்கம் ஓடி உங்களுடைய மனதை உடைத்த அனுபவங்கள் கூட உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு ஒரு பாடத்தை நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருக்கும். அன்பு கொடுப்பது தவறு கிடையாது, ஆனால் அதனை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதரை தேர்வு செய்வது என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் யோசித்து செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அது நன்மைகளை தேடி கொடுக்குங்க. நீங்க நம்பிய குடும்பமே உங்களை அவமானப்படுத்தி இருக்கும். குடும்பம் என்பது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. நீங்கள் எப்போதும் எதுவானாலும் என்னுடைய குடும்பம் என்னுடன் இருக்கும் என்று நீங்கள் நம்ப ஆரம்பிப்பீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில போக போக இதெல்லாம் ஏன் நடக்கு, எதற்காக நடக்கு என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஆனால் ஒரு நாள் அந்த குடும்பம் தாங்க, அதே குடும்பத்திலிருந்து ஒரு வார்த்தைகள் உங்களை உடைத்திருக்கும். அந்த ஒரு வார்த்தைகள் உங்களுடைய வாழ்நாள் முழுவதிலும் உங்களை மறக்க விடாமல் இன்னமும் உங்களுக்கு அந்த மனதில் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் அந்த வார்த்தைகளே அவர்கள் கூறிவிட்டு மீண்டும் வந்து உங்களிடம் பேசுவாங்க. ஆனால் உங்களுக்கு முழு மனதோடு பேசக்கூடிய விருப்பம் இல்லாதது போல அவங்க கேட்டதுக்கு மட்டும் நீங்க பதில் கூற ஆரம்பிப்பீங்க. இது உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், ஏன் உடன் பிறந்தவர்களாக கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் இது நிச்சயமாக நடந்திருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்கள் முழித்துக் கொண்டிருப்பீங்க. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை உங்களுடைய மனதை சொக்குநூறாக ஆக்கியிருக்கும். நடந்ததா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். அது வெளியில் கூறிய வார்த்தைகள் கிடையாது. உங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நெருக்கமான நபர்கள், அது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கமான நபர்கள் கூறிய ஒரு வார்த்தை. அந்த அவமானம் உங்களுக்கு அதிகப்படியான அளவுக்கு வலியை கொடுத்தது. அந்த மாதிரியான வலிகள் யாருமே கொடுத்திருக்க மாட்டாங்க. அடித்தால் கூட அப்படி வலிக்காது. ஆனால் இவர்கள் வார்த்தையால் கூறியது உங்களுடைய மனதிற்குள் இருந்து அது உங்களுடைய மனதை விட்டு போகாமல் இன்னும் உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். நான் நம்பிய இடத்திலிருந்து இதுவா என்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ள ஆழமாக உங்களை அவாய்ட் பண்ணி கொண்டேதாங்க இருக்கும். இதெல்லாம் எப்படி நடந்தது, ஏன் நடந்தது அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த ஒரு நாள் நீங்கள் ஒரு உண்மையை புரிந்து கொள்வீங்க. எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்லையும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. சில நேரங்களில் நமக்கு டிஸ்டன்ஸ் தான் நமக்கு முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரியான சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக நடந்திருக்கும். உங்களுடைய உணர்வுகளை கேலி செய்தவர்கள், நீங்க எவ்வளவுதான் எமோஷனலாக இருந்தாலுமே அது உங்களுடைய வீக்னஸ் கிடையாதுங்க. அது உங்களுடைய இயற்கையாக இருக்கும். ஆனால் சிலர் அந்த எமோஷனல்ஸை புரிந்து கொள்ளாமல் அதை தேவையில்லாம உங்களிடம் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க சீரியஸாக ஃபீல் பண்ணும்போது கூட விஷயங்களை அவர்கள் அதை ஜோக்கு மாதிரி நினைத்து இருப்பார்கள். ஆனால் நீங்கள் மனதிலிருந்து எவ்வளவு வருத்தமாக கூறினீர்கள் என்று உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். ஆனால் அதையும் அவர்கள் நீங்க விளையாட்டாகத்தான் கூறிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு நாள் நான் பழி தீர்க்க வேண்டும் என்கிற மாதிரியான ஒரு கெட்ட எண்ணமும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதை கெட்ட எண்ணம் என்று சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில அவமானப்படுத்திய விஷயங்கள் அப்படி. அதனால நம்ம பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த சிரிப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு வழியை நிச்சயமாக கொடுத்திருக்கும்.
நீங்கள் உங்களுடைய வருத்தங்களை நீங்க இந்த ஒரு நேரத்துல மறைக்க ஆரம்பிப்பீங்க. ஆனா அந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். அந்த அனுபவங்களும் அந்த வழிகளும் உங்களுடைய மனதிற்குள் ஒரு தெளிவை இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக கொடுத்திருக்கும். உங்களுடைய எமோஷனல்ஸ் ஒரு முறை மட்டும் குறைந்திருக்காது. அது உங்களுடைய வாழ்க்கையவே அளவீடு மாதிரியான அளவு அறைக்கும் நிச்சயமாக குறைந்து போயிருக்கும். நீங்கள் ஒரு காலத்தில் ஒரு ஸ்டேஜில் மிகவும் உடைந்து போயிருப்பீங்க. சைலண்டா அழுது கொண்டிருப்பீங்க. நீங்கள் யாரிடமும் எதை பற்றியும் கூற மாட்டீர்கள். உதவி கூட கேட்டு மற்ற நபர்களிடம் போய் நிற்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக இதுவரைக்கும் இருந்திருப்பீர்கள். ஆனால் அந்த ஒரு நேரத்தில் கூட யாரும் உங்களை கவனித்திருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. ஆனால் நீங்கள் மற்ற நபர்களை ஓடி ஓடி போய் கவனிப்பீங்க. இருந்தாலும் உங்களை யாரும் கவனிக்கவில்லை என்ற ஒரு அர்த்தம் உங்களுடைய மனதிற்குள் இருக்கத்தாங்க செய்யும். ஏன்னா உங்களுடைய மனதிற்குள் இருக்கிறதா இல்லையா, நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். நீங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவில் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் சேர ஆரம்பிக்குங்க. அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நம்முடைய வாழ்க்கை தானா இப்படிலாம் நடக்குமா என்று நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் உங்கள் பக்கம் தேடி வர ஆரம்பிக்கும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய மன அமைதி வாழ்க்கையை இந்த ஒரு நேரத்தில் உயர்த்தி கொடுக்கும். வாழ்க்கைனா என்ன என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். வாழ்க்கையை எப்படி வாழலாம், எப்படி வாழ்ந்தால் நன்மைகள் நம்ம பக்கம் சேர ஆரம்பிக்கும் என்று எல்லா விதமான கேள்விகளுக்கும் இந்த ஒரு நேரத்தில் பதிலானது கிடைக்கும். நீங்கள் கடந்த காலத்தில் அனுபவித்த மன அழுத்தங்கள், உணர்ச்சிகள், ஏற்றத்தாழ்வுகள் இது அனைத்திற்கும் உங்களை சோர்வடைய வைத்திருக்கும். ஆனால் இப்பொழுது அது அனைத்திற்குமே உங்களுக்கான பதிலானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்து உங்களுடைய வாழ்க்கைனா என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. வெளியில் நீங்கள் எப்போதுமே தைரியமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு அமைதி இல்லாமல் ஒரு நிலைமை உங்களுக்குள்ள இருக்கும். அதுதான் கடகம் ராசிக்காரர்களின் இயல்பான ஒரு குணம். நீங்கள் வெளியில் இருப்பதை போல உள்ளுக்குள் இருக்க மாட்டீர்கள். இது பல நபர்கள் இப்படித்தாங்க வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. ஆனா வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு இந்த மனம் தாங்க உங்களுக்கு இந்த ஒரு மனசு மெதுவாக மாற ஆரம்பிக்கும். நீங்க உங்களுடைய மனதிற்குள் வைத்திருந்த எல்லா விதமான கவலைகள், எல்லா விதமான யோசனைகள் அதை அனைத்தையுமே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏன் அப்படின்னா இரவு நேரங்கள்ல தூங்கும் பொழுது யார் யார் என்ன பண்ணாங்க, எந்த விதமான துரோகங்கள் பண்ணாங்க அப்படின்னு தினசரி அதனையே நினைத்து தூங்காம நீங்க முடித்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனிமேல் அது அனைத்தையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இனிமேல் நம்ம எப்படி வாழணும், யாரையெல்லாம் நம்ம வாழ்க்கையிலிருந்து விலக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் நீங்க தேடி அதன்படி நிச்சயமாக நடப்பீங்க. இந்த மனதிற்குள் இருக்கக்கூடிய இந்த சில விஷயங்கள் தாங்க உங்களுடைய பாதையை தெளிவாக மாற்றி கொடுக்கும். ஒரு நாள் நீங்கள் நான் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பேன் என்று நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு அமைதி தான் உங்களுடைய வாழ்க்கையில உயர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான திருப்ப முனையாக இருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி வேண்டும் என்றால் நீங்கள் தாங்க இறங்கி எல்லா விதமான செயல்களிலும் ஈடுபட வேண்டும். நீங்களே இறங்கி அனைவருக்கும் யாரெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் கொடுத்தார்களோ அதனை நீங்கள் திருப்பி கொடுத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உங்களை உயர்த்தவும் செய்யுங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருந்து உதவிகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் பெரிய ஒரு சக்தியாக மாறும். முன்பு சில நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுடைய மனதிற்குள் இருந்தாலும் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் ஆகாமல் இருந்த நாட்களும் ஆகாமல் இருந்த காலங்கள் கூட நிச்சயமாக இருக்கும். குடும்பத்தின் இம்பார்ட்டன்ஸ், குடும்பத்தோட முக்கியத்துவம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்போதுமே இருந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் குடும்பம் தான் உங்களை பத்தி புரிந்து கொள்ளாது. நம்மளுடைய குடும்பத்துக்காக இவங்க எவ்வளவு உழைக்காங்க அப்படின்னு புரிந்து கொள்ளாம உங்களை தவறாக பேசி கொண்டிருப்பாங்க. எவ்வளவுதான் நீங்கள் உழைத்து கொடுத்தாலும் அது அவர்களுக்கு புரியவே புரியாது. இப்போது அந்த குடும்பம் இந்த ஒரு நேரத்துல உங்கள் மீது அதிகப்படியான நம்பிக்கையை வைக்க ஆரம்பிப்பாங்க. யாரோ ஒருவர் உங்களுக்கு நம்ப முடியாத அளவுக்கு ஒரு உதவியை தேடி கொடுப்பாங்க. நீங்கள் எந்த பக்கம் போனாலும் அதுல போதுமான அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். அது அன்எக்ஸ்பெக்டடா உங்களுடைய வாழ்க்கையில நடந்தவைகளாக இருக்கும். இது எமோஷனலான சப்போர்ட்டா இருக்கலாம், இல்லைன்னா பணம் ரீதியான ஒரு சப்போர்ட்டா இருக்கலாம். ஆனால் ஒரு சப்போர்ட் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களை நிச்சயமாக தைரியமான ஒரு மனிதராக மாற்றி கொடுக்கும். நான் தனியாக இல்லை என்கிற ஒரு ஃபீலிங்கை உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் தன்னம்பிக்கையாக மாற்றி கொடுக்கும். இந்த ஒரே ஒரு கனெக்ஷன் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். நீங்கள் இனிமேல் தொடங்கக்கூடிய வேலைகள் கூட நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். நீங்கள் ஒரு வேலை ஆரம்பிக்க நினைத்தீர்கள் என்றால் அதனை நினைத்து பழைய அனுபவங்களை எதையுமே நீங்கள் நினைத்து பார்க்க கூடாது. அந்த பழைய அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தோல்விகளைத்தான் ஏற்படுத்தி இருக்கும். அதனையே நினைத்து நீங்கள் இனிமே புதிய வேலைகளை ஆரம்பிக்கலாமா, புதிய தொழில்களை செய்யலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையிலிருந்து வெளியில் வந்து இனிமேல் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். இது சரியாக போகுமா என்று நினைக்காமல், எந்த விதமான டவுட்டும் உங்களுக்கு படாமல்
இப்போது நீங்க அந்த டவுட்டை பொறுமையாக குறைக்கணும். குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், உங்களை நீங்களே எப்படி நம்பணும் அப்படின்னு நீங்க முதல் படியை எடுத்து வையுங்கள். உங்களுடைய வேலை ஆரம்பத்தில் பொறுமையாகத்தான் போகும். போக போக உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றங்கள் கிடைக்கும். நீங்களே அடுத்து உங்களுக்கான நீங்கள் யார் என்பதை நீங்களே இந்த ஒரு நேரத்தில் முன்னேற்றிக் கொள்வீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நினைக்கும். முதல் நாள் முயற்சி தான், அடுத்த நாள் தான் அதற்கான வெற்றி கிடைக்கும். எனவே எதை பார்த்தும் நீங்கள் துவங்கி நின்றிடாதீர்கள். முடிந்த அளவுக்கு மூடிக்கொண்டே இருங்க. உங்களுடைய வாய்ப்பையும் உங்களுடைய வேலைகளையும் தொடர்ந்து செய்து கொண்டே இருங்க. உங்களுக்கான நாள் வரும். அந்த நாள் வந்ததும் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயரும். உயர்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் காத்திருந்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக மாறிவிடுங்க. எப்படியாவது தவறாமல் உங்களுடைய முயற்சிகளை மட்டும் நீங்கள் தவற விடாமல் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்ல ஒரு நிலைமைக்கு போய்விடுங்க. மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். அனுபவங்களை எதையுமே நீங்கள் நினைத்து பார்க்க கூடாது. அந்த பழைய அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தோல்விகளைத்தான் ஏற்படுத்தி இருக்கும். அதனையே நினைத்து நீங்கள் இனிமே புதிய வேலைகளை ஆரம்பிக்கலாமா, புதிய தொழில்களை செய்யலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையிலிருந்து வெளியில் வந்து இனிமேல் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். இது சரியாக போகுமா என்று நினைக்காமல், எந்த விதமான டவுட்டும் உங்களுக்கு படாமல் இப்போது நீங்க அந்த டவுட்டை பொறுமையாக குறைக்கணும். குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், உங்களை நீங்களே எப்படி நம்பணும் அப்படின்னு நீங்க முதல் படியை எடுத்து வையுங்கள். உங்களுடைய வேலை ஆரம்பத்தில் பொறுமையாகத்தான் போகும். போக போக உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றங்கள் கிடைக்கும். நீங்களே அடுத்து நீங்கள் யார் என்பதை நீங்களே இந்த ஒரு நேரத்தில் முன்னேற்றிக் கொள்வீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நினைக்கும். முதல் நாள் முயற்சி தான், அடுத்த நாள் தான் அதற்கான வெற்றி கிடைக்கும். எனவே எதை பார்த்தும் நீங்கள் துவங்கி நின்றிடாதீர்கள். முடிந்த அளவுக்கு மூடிக்கொண்டே இருங்க.